இந்த மலைக்கு நல்ல காரசாரமான ஒரு நண்டு ரசம் தான் வைக்க போகிறோம். நேற்று வீடியோவில் நண்டு மசாலா போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். 1 கிலோ நண்டு நம்ம நேற்றே வாங்கிட்டு வந்து அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதில் தான் நம்ம நண்டு மசாலா பண்ணிவிட்டு 4 கால் எடுத்து ரசம் வைக்க போகிறோம். அம்மியில் தட்டி வச்சோம்னா சூப்பராக இருக்கும். மிளகு சீரகத்தை ஃபஸ்ட்டு நல்ல இந்த மாதிரி குறகுறப்பாக தட்டிட்டு, கொத்தமல்லி கருவேப்பிலையும் தட்டிட்டு, வெள்ளை போட்டு பச்சை மிளகா ஒன்று வச்சு அதே இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டிட்டு, இது கூட 4 நண்டு காலை வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த அம்மியை வந்து லைட்டாக கழுவி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குறகுறப்பாக தட்டி அதையும் போட்டுக்கலாம். அம்மியிலனா குழவிக்கல்ல கூட தட்டிக்கோங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். புளியும் தக்காளியும் ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது கூட பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து புளிப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு மண்கடாய் வச்சு தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு கடு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சிருக்க மிளகு சீரகம் இது கூட நண்டு காலையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு நல்ல வாசனை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளிக்கரசலையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு வச்சிருங்க. ஒரு கொதி கொதிச்சதும் ஆஃப் பண்ணி சூடான சாதத்தில் சாப்பிட்டு பாருங்க. நண்டு ரசம் அட்டகாசமா இருக்கும்.